அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. அதிமுகவின் அடிநாதம் என்பது மூலவேர் என்பது திமுக எதிர்ப்பு, சொல்லப்போனால் திமுக வெறுப்பு. அதை யார் ரொம்ப அதிகமாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அந்த விதத்தில் இன்றைக்கி அட்வான்டேஜ் வந்து எடப்பாடிக்கு தான், ஓபிஎஸ்ஸுக்கோ டிடிவிக்கோ கிடையவே கிடையாது. சார், இப்போது ஒரு பார்ட்டிக்கு வந்து அந்த பார்ட்டி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எவால்வ் ஆகுது, பெரிய அளவுக்கு வளர்கிறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனால் அந்த திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்படி சார் இந்த பார்ட்டியை இந்த அளவுக்கு ஒரு வெற்றி பாதையில் எடுத்து? அது மூலவேர்னு சொன்னால் அது மட்டும்னு சொல்லலை. அதை தாண்டி மக்கள் நல்ல திட்டங்கள், மதிய உணவு திட்டங்கள் கொண்டு வந்தது, கீழ்மட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரித்தது, கட்சிக்காரர்களோட அராஜகம் இல்லாமல் இருந்தது. இதெல்லாம் வந்து திமுகவில் வந்து பெரிய அளவில் நடந்தது. அதனால தான் கலைஞரும் ஸ்டாலினும் எவ்வளவோ நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்து நிறைவேற்றினாலும் திமுக ஒவ்வொரு முறை தோற்று போவதற்கு காரணம் வந்து வரலாறு காணாத அளவுக்கு இந்த 53வது ஆண்டில் அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பது உண்மை. வரும் தேர்தல் வந்து கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு வாழ்வாசாவா தேர்தல் தான். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். என்ன இருந்தாலும் ஏடிஎம்கேன்ற ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி, டிஎம்கேக்கு எதிரான ஒரு கட்சினா அது ஏடிஎம்கே தான். அந்த அரசியலில் வந்து எப்படி முன்னெடுத்துட்டு போகிறாங்க ஏடிஎம்கே? போக வேண்டிய அளவுக்கு போகல. இன்னைக்கு அதிமுக இடத்துல திமுக இருந்ததுன்னா இதை வந்து பெரிய அளவில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருப்பாங்க. இத்தனைக்கும் அது இப்போ சோஷியல் மீடியா பெரிய விவாதமாச்சு. ஏன் மினிஸ்டர் வந்து திருட்டுன்னு சொல்ல மாட்டாரா, முறைகேடுன்னு தான் சொல்லுவாரா? என்ன போலித்தனம் இது? நான் கேட்குறேன், என்ன போலித்தனம்? யாரை ஏமாத்துறாங்க? அப்போ இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டியது அதிமுக தானே. பம்பரானுங்கன்னா எது கட்சி நேரத்தில் கழிச்சிட்டு போயிடு பேசாம. ஆனால் முன்னாள் நாள் கரூர் ஸ்டாம்பேட் விஷயத்தில் அவ்வளோ தூரம் இன்டென்ஸாக இறங்குறாங்க. உள்ளே பேசினா நீக்கிடுவீங்க, வீடியோவே வெளியே வராதுன்னு வெளில வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க. ஆமாம், அப்போ கிட்னி திருட்டில் பேச வேண்டியதானே சார்? ஒரு ஜேர்னலிஸ்டாக எதிர்கட்சி வந்து இன்னைக்கு வந்து பலமாக இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணுறீங்க. அதிமுக தொண்டனுடைய மனநிலை இப்போ எப்படி சார் இருக்கு? அவனும் அப்படி தான் இருக்கான். அது வந்து கட்சி பலவீனமாக இருக்குன்னு தான் புரிஞ்சுக்கிறான். கூட்டணி வேணும்னு ஏங்குறாங்க. அதனால தான் விஜய் கட்சி வந்தோடனே தன்னிச்சே பிள்ளையார் சுடி போட்டுச்சுன்னு இவர் சொல்கிறது வந்து தொண்டனை கொடுக்குற மெசேஜ். கவலைப்படாத, கூட்டணி வந்துச்சு. விஜயை யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. நாளைக்கு காலையில் திடீர்னு அவர் எனக்கு அதிமுக திமுக ரெண்டு பேரும் சமமான எதிரின்ட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ரெகுலராக நம்ம இன்டர்வியூஸில் அன்றாட நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம நிறையா விஷயம் பேசுவோம். ஆனால் இந்த இன்டர்வியூவில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க போகுது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அக்டோபர் 17 ஏடிஎம்கே துவக்கப்பட்ட நாள். எம்ஜிஆர் அவர்களால் ஏடிஎம்கே வந்து இந்த தேதியில் 1972 ஏடிஎம்கே துவக்கப்பட்டது. ஸோ இது குறித்து நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் சார். கிட்டத்தட்ட 53 வருடமாக ஏடிஎம்கே அப்படின்ற கட்சி தமிழக அரசியலில் அவங்களோட ப்ரெசன்ஸை பதிவு பண்ணிகிட்டே வராங்க. இந்த 53 வருஷத்தில் கிட்டத்தட்ட 30 வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க. பவரில் இருந்து தமிழ்நாடு ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த பார்ட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களோட இம்பேக்டை பதிவு பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆன்டி டிஎம்கே சென்டிமெண்ட். அதிமுகவோட மூலவேர் அடிநாதம் என்பது திமுக எதிர்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட வெற்றியில் எம்ஜிஆருக்கு இருந்த பங்கு அளப்பரியது. 52 திமுகவில் சேர்ந்த எம்ஜிஆர் 67 ஆட்சியை பிடிப்பதற்கு எம்ஜிஆர் ஒரு முக்கிய காரணம். அண்ணாதுரை சிஎம் ஆகிறதுக்கு திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு எம்ஜிஆர் இல்லை என்றால் அந்த வாய்ப்பு திமுகவுக்கோ அண்ணாதுரைக்கோ கிடைத்திருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட எம்ஜிஆரை 72 கட்சியிலிருந்து கலைஞர் கருணாநிதி வெளியேற்றினார். அதன் பிறகு எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்தார். 72லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலின் மையக்கரு திமுக எதிர்ப்பு என்று தான் இருந்திருக்கிறது. யாரெல்லாம் திமுக எதிர்ப்பை வலுவாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அதிமுகவுக்கு தலைமை தாங்க முடியும். எம்ஜிஆர், அதற்கு பிறகு ஜெயலலிதா. எம்ஜிஆர் மறைந்த ஓராண்டு காலத்தில் எம்ஜிஆரோட அதிகாரப்பூர்வ மனைவியாக இருந்த ஜானகியம்மா ஒரு பிரிவையும் ஜெயலலிதா ஒரு பிரிவையும் அதிமுகவில் வழி நடத்தினாங்க. ஜானகி அணி தோற்று ஜெயலலிதா வெற்றி பெறுவதற்கு காரணம் 27 சீட்டு வாங்கி, அஃப்கோர்ஸ் திமுக வெற்றி பெற்று கலைஞர் சிஎம் ஆனார். ஜானகியம்மா சைபர் சீட்டு வாங்கி அரசியல் விட்டு வெளியேறது காரணம் அதிமுக தொண்டன் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டான். எம்ஜிஆருடைய அதிகாரப்பூர்வ மனைவி ஜானகியை நிராகரித்தது காரணம். எம்ஜிஆர் மறைந்த அந்த ஓராண்டு காலம் குடியரசுத் தலைவர் ஆட்சியில் தமிழகம் இருந்த பொழுது திமுக மேடைகளில் ஜானகியம்மா பேசினாங்க. கலைஞர் உட்கார்ந்த அந்த மேடையில் தான் ஜானகியம்மா பேசினாங்க. வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர்னாங்க. ஆனால் ஜெயலலிதா எங்கே போனாலும் திமுக ஒரு தீய சக்தி, கருணாநிதி ஒரு தீய சக்தின்னு தான் பேசினாங்க. அதனால தான் வந்து சராசரி அதிமுக தொண்டன் ஜானகி அணியை ஏற்றுக்கொள்ளாமல் ஜெயலலிதா அணியை ஏற்றுக்கொண்டான். அதிமுகவின் அடிநாதம் என்பது மூலவேர் என்பது திமுக எதிர்ப்பு, சொல்லப்போனால் திமுக வெறுப்பு. அதை யார் ரொம்ப அதிகமாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அந்த விதத்தில் இன்றைக்கி அட்வான்டேஜ் வந்து எடப்பாடிக்கு தான், ஓபிஎஸ்ஸுக்கோ டிடிவிக்கோ கிடையவே கிடையாது. எப்போ போய் ஸ்டாலின் வீட்டில் உட்காந்து ஓபிஎஸ் ரொம்ப நேரம் பேசுகிறாரோ அதுக்கு 1000 நியாயங்களை கற்பிக்கலாம். அவர் நான் வந்து குசலம் விசாரிக்க வந்தேன், துக்கம் விசாரிக்க வந்தேன்.
பார்த்ததோடு இல்லாமல் ஸ்டாலின் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு அரசியல் எது வேணால் சாத்தியம்னு அன்னைக்கு சொன்னாரோ அன்றைக்கே ஓபிஎஸ் கதை முடிஞ்சு போச்சு. இது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஸ்டாலினை சப்போர்ட் பண்ணி டிடிவி தினகரன் பேசுகிறார் இப்போ கரூர் திமுகவை சப்போர்ட் பண்ணி. இதெல்லாம் இவர்கள் ஒருபோதும் அதிமுக வாக்குகளை பெற முடியாது என்பதற்கு சரியான உதாரணம். அதிமுகவோட அடிநாதம் என்பது மூலவேர் என்பது திமுக எதிர்ப்பு. 30 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள். அதிமுகவோட தாய் ஸ்தாபனம் திமுக. அந்த திமுக 76 ஆண்டு காலத்தில் 26 ஆண்டுகள் அப்படி தான் 27 ஆண்டுகள் தான் அதிகாரத்தில் இருந்திருக்கு. ஆனால் இவங்க 30 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அந்த வாக்கு வங்கியில் ஒரு சரிவு ஏற்பட்டிருப்பது என்பது உண்மை, நான் மறுக்கவில்லை. எடப்பாடி விழித்து கொள்ளாவிட்டால் வரும் தேர்தலில் அதிமுக மேலும் பலவீனம் அடைந்து போகும். விஜய் அதிமுக வாக்குகளை பெரிய அளவில் உடைத்து கொண்டிருக்கிறார் என்பதும் உண்மை. சார், இப்போது ஒரு பார்ட்டிக்கு அந்த பார்ட்டி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எவால்வ் ஆகுது, பெரிய அளவுக்கு வளர்கிறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனால் அந்த திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்படி சார் இந்த பார்ட்டியை இந்த அளவுக்கு ஒரு வெற்றி பாதையில் எடுத்து? அது மூலவேர்னு சொன்னால் அது மட்டும்னு சொல்லலை. அதை தாண்டி மக்கள் நல திட்டங்கள், மதிய உணவு திட்டங்கள் கொண்டு வந்தது, கீழ்மட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பராமரித்தது, கட்சிக்காரர்களோட அராஜகம் இல்லாமல் இருந்தது. இதெல்லாம் திமுகவில் பெரிய அளவில் நடந்தது. அதனால தான் கலைஞரும் ஸ்டாலினும் எவ்வளவோ நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்து நிறைவேற்றினாலும் திமுக ஒவ்வொரு முறை தோற்று போவதற்கு காரணம் கட்சிக்காரன் கீழே ரொம்ப ஒரு சர்வாதிகார தன்மையுடன் நடந்து கொள்வான். அதுதான் அவங்களோட காரணம், தோல்விக்கான காரணம். அண்ணா திமுக அது கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதாவும் ரொம்ப நல்ல திட்டங்கள், குறிப்பாக பெண்களை குறிவைத்து நல்ல திட்டங்களை கொண்டு சென்றார். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்று நாம் பார்க்க வேண்டும். வெறும் திமுக எதிர்ப்பு மட்டுமல்ல, மக்கள் நல திட்டங்கள் இதுவும் ஒரு முக்கியமான காரணம். பட் இது எல்லாமே இன்றைக்கு கடும் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது, சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறது, சவாலாக மாறி இருக்கிறது. குறிப்பாக மக்களவைத் தேர்தல்களில் அதிமுக வாங்கிய அடி என்பது பெரிய அடி. 7 தொகுதிகளில் டெபாசிட்டே போயிருக்கு அவங்களுக்கு. வரலாறு காணாத அளவுக்கு இந்த 53வது ஆண்டில் அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பது உண்மை. வரும் தேர்தல் கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு வாழ்வாசாவா தேர்தல் தான். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து பிரிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்குறாரு. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த இடத்துல ஏடிஎம்கே குறித்தான மக்கள் மத்தியில் அந்த ஒரு புரிதல் எப்படி இருந்துச்சு சார்? திமுக எதிர்ப்பை யார் நல்லா பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அது எம்ஜிஆர் பிரதிநிதித்துவப்படுத்தினார், ஜெயிச்சார். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஜெயலலிதா அது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவங்க பிரதிநிதித்துவப்படுத்தினாங்க, ஜெயிச்சாங்க. இன்றைக்கி அதை பெரிய அளவில் பிரதிநிதித்துவப்படுத்த எடப்பாடியால் முடியல. அந்த ஜெயலலிதா எம்ஜிஆரோட ஸ்டேச்சர் அவருக்கு இல்லை. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல். அதனுடைய பலனை தான் இன்றைக்கி அதிமுக அனுபவிக்குது. ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க, தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கலான கட்டத்தில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல் எதிர்கட்சியே இல்லாமல் இருக்குது. ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு, வளமான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. ஒரு சிறந்த எதிர்கட்சியாக, வலிமையான எதிர்கட்சியாக, சிறந்த கட்சின்றது கூட வேணாம், ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக எப்படி இருக்கணுன்றதை திமுகவை பார்த்து அதிமுக கற்றுக்கொள்ள வேண்டும். எடப்பாடியோட 4.5 ஆண்டுகால ஆட்சியில் கருணாநிதி ஜெயலலிதா செத்த பிறகு ஸ்டாலின் எப்படி எதிர்க்கட்சி தலைவராக செயற்பட்டார் என்பதை நினைவு கூற வேண்டும் எடப்பாடி. அது நினைவு கூறாமல் இப்போ இருக்க போக்கிலே போச்சுன்னா அதிமுக மறுபடியும் சொன்ன 26 அதிமுக வாழ்வாசாவாம். அதனால் எடப்பாடி இப்பொழுதே விழித்து கொள்வது அவருக்கு நல்லது, அதிமுகவுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, ஜனநாயகத்துக்கு நல்லது. ஓகே சார், இப்போது அந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஏடிஎம்கேவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? இல்லை அவங்களோட மக்கள் மத்தியில் அவங்களுக்கான அந்த ஒரு இவங்க டெவலப் ஆகுறாங்க, எதிர்கட்சி என்ன இருந்தாலும் ஏடிஎம்கேன்ற ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி, டிஎம்கேக்கு எதிரான ஒரு கட்சினா அது ஏடிஎம்கே தான். அந்த அரசியலில் எப்படி முன்னெடுத்துட்டு போகிறாங்க ஏடிஎம்கே? போக வேண்டிய அளவுக்கு போகல. இன்றைக்கி அதிமுக இடத்துல திமுக இருந்ததுன்னா இதை பெரிய அளவில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருப்பாங்க. அதிமுகவால் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவே முடியல. அதுதான் உண்மை. எவ்வளோ பிரச்சனை, கிட்னி ராக்கெட்லாம் இருக்குது. அதை பேச வேண்டிய விதத்தில் பேச தெரியல அவங்களுக்கு. ஒரு பேட்சை குத்திக்கிட்டு அசம்பிளிக்குள்ளே போக முடியல. அசம்பிளிக்குள்ளே போகும்போது தூக்கி ஜோபியில் வச்சுக்கிறாங்க. சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார். என்ன நடவடிக்கை எடுப்பார்? மக்கள் மன்றத்தில் நீங்கள் அந்த பிரச்சனையை கொண்டு போய் பேச வேண்டிய அளவுக்கு பேசணும். அதையும் நீங்கள் பேசலை. முறைகேடு நடந்திருக்குன்னு அரசாங்கத்தோட குழுவே சொல்லுது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு லைசன்ஸ் ரத்து பண்ண அதோட அப்படியே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மட்டும் ரத்து பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இயங்குது, திமுக எம்எல்ஏ நடத்துகிற ஹாஸ்பிட்டலு. அது இழுத்து சீல் வைக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு மனசு இல்லை. இதே அதிமுக பீரியடில் நடந்தால் திமுக அதை ஊதி பெருசாக்கிறீங்க. எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னால் இது நடக்குது. இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலன்னா இவங்க என்ன நாளைக்கு ஆட்சிக்கு கிழிக்க போகிறாங்க? ஏன் அங்கே தடுமாறுறாங்க சார்? இப்போ கிட்னி ராக்கெட்டை உள்ளே போய் இவங்களும் முறைகேடுன்னே சொல்கிறாங்க. அது எப்படி? வலிமையான எதிர்கட்சியாக இவங்க இல்லை. இவங்களுக்கு பயம், இவங்களுக்கு வேறு பிரச்சனைகள் வருமோன்ற கவலை. ஒரு எதிர்கட்சியாகவே இவங்க இல்லையாங்க. அது திருட்டுன்னு சொல்லாமல் அது என்ன முறைகேடு?
திருட்டு தானே பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் அது இப்போ சோஷியல் மீடியா பெரிய விவாதமாச்சு. ஏன் மினிஸ்டர் வந்து திருட்டுன்னு சொல்ல மாட்டாரா, முறைகேடுன்னு தான் சொல்லுவாரா? என்ன போலித்தனம் இது? நான் கேட்குறேன், என்ன போலித்தனம்? யாரை ஏமாத்துறாங்க? அப்போ இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டியது அதிமுக தானே. பம்ரானுங்கன்னா எது கட்சி நேரத்தில் கழிச்சிட்டு போயிடு பேசாமல். ஆனால் முன்னாள் நாள் கரூர் ஸ்டாம்பேட் விஷயத்தில் அவ்வளோ தூரம் இன்டென்ஸாக இறங்குறாங்க. உள்ளே பேசினா நீக்கிடுவீங்க, வீடியோவே வெளியே வராதுன்னு வெளில வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க. ஆமாம், அப்போ கிட்னி திருட்டில் பேச வேண்டியதானே. கரூர் ஸ்டாம்பேடுக்கு ஈக்குவலாக கரூராது விபத்துங்க. இது திட்டமிட்டு பண்ணது. கரூரை விட கொடூரமானது கிட்னி திருட்டு. அது விபத்து எங்கே வேணால் நடக்கலாம். யார் காரணன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், விஜய் தான் காரணம், நான் ஒத்துக்கிறேன். அரசாங்கம் கடமை தவறி இருக்குது. ஆனால் முதல் குற்றவாளி விஜய். தப்பு செஞ்ச ஒரு விஜயை தடுக்க தவறுனது திமுக அரசு. கரூரை கூட மன்னிச்சிடலாம், கிட்னி திருட்டு எப்படி மன்னிப்பீங்க? இன்ன வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலை இழுத்து மூடலை. அப்போ அதை எதிர்கட்சியால் தேர்தல் 6 மாதத்தில் வச்சுக்கிட்டு அதை ஊதி பெருசாக்க முடியல. மக்கள் மன்றத்தில் அதை கிடுகிடுக்க வைக்கிற போராட்டத்தை நடத்த முடியலன்னா சும்மா சாஸ்திரத்துக்கு இன்றைக்கி ஒரு நாள் கிளப்பிட்டு விட்டாங்க. நேற்று ஒரு நாள் மாநிலம் தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துச்சா அதிமுக. நாமக்கல் வழியாக போகும்போது 2 தடவை அவர் பேசினார். அது வெறும் நாமக்கல் பிரச்சனையா, இல்லை சட்டசபையில் ஒரு நாள் பேசிட்டு போகிற பிரச்சனை? சட்டசபையில் தீர்வு கிடைக்காது. இந்த சட்டசபையில் பேச விட மாட்டாங்க. நீ தமிழ்நாடு பூரா கிடுகிடுக்க வைக்கிற, நடுநடுங்க வைக்கிற, இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கிற போராட்டத்தை தமிழ்நாடு பூரா நீ நடத்திருக்கணும்ல. என்டிஏ போராட்டமாக நடத்தியிருக்கணும்ல. அனைத்து மாநில தலைநகரங்களையும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கணும்ல. எதையுமே செய்யாமல் சும்மா பேஜை குத்தின்னு போகிறது அசம்பிளி வரைக்கும். அசம்பிளி உள்ள ஹாலுக்குள்ளே போகும்போது தூக்கி ஜோபியில் வச்சுக்கிறேன். வெளில ப்ரெஸ்ஸுக்கு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு இதெல்லாம் அசிங்கமாக இல்லை அவங்களுக்கு. எதிர்கட்சி அரசியல் கட்சி நடத்துகிறாங்க, இதெல்லாம் எதிர்கட்சி. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு, எதிர்கட்சி இல்லை. ஆகவே அதிமுகவோட 53வது துவக்க நாளில் நாம் கவலையுடன் பார்க்கப்பட வேண்டியது, அதிமுகன்ற கட்சி மிக மிக பலவீனமாக இருக்கிறது. நாளுக்கு நாள் அது பலவீனமாகி கொண்டிருக்கிறது. அவங்க சாக்ஸை புல்அப் பண்ணலன்னா, அதாவது தேர்தல் நெருக்கத்தில் அதிமுகவான்னு வந்துடும், மற்றவங்களாம் காணாமல் போயிடாங்கன்னு நானே சொல்கிறேன், உண்மைதான். ஆனால் அது உறுதியாக நடக்கும்னு தெரியாது. உங்களுக்கு தங்க தாம்பாளத்தில் வச்சு வாய்ப்புகளை கொடுத்தாலும் நீங்கள் அதில் பயன்படுத்தி கொள்ள மறுக்கிறீர்கள். மற்றபடி கட்சி ஒன்று சேரணுமா வேணாமான்றதெல்லாம் அவர் எடப்பாடி முடிவு பண்ணணும். அதை பற்றி நம்ம பேச வேண்டியது நிறையா பேசியாச்சு. அதில் இனிமேல் பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. 63 எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு கிட்னி ரேக்கெட்டை வந்து கிடுகிடுக்க வைக்கிற போராட்டத்தை உங்களால் நடத்த முடியலன்னா, ஒரு பேஜை குத்திக்கிட்டு அசம்பிளிக்குள்ளே போக முடியலன்னா எதற்கு உங்களுக்கு எதிர்கட்சின்ற அந்தஸ்து? நான் கேட்டேன். சார், ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக எதிர்கட்சி வந்து இன்றைக்கி வந்து பலமாக இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணுறீங்க. நீங்கள் இந்த அளவுக்கு பதிவு பண்ணுறீங்க. அதிமுக தொண்டனுடைய மனநிலை இப்போ எப்படி சார் இருக்கு? அவனும் அப்படி தான் இருக்கான். அது வந்து கட்சி பலவீனமாக இருக்குன்னு தான் புரிஞ்சுக்கலாம். கூட்டணி வேணும்னு ஏங்குறாங்க. அதனால தான் விஜய் கட்சி வந்தோடனே தன்னிச்சை பிள்ளையார் சுழி போட்டுச்சுன்னு இவர் சொல்கிறது வந்து தொண்டனை கொடுக்குற மெசேஜ். கவலைப்படாத, கூட்டணி வந்துடுச்சு. விஜயை யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. நாளைக்கு காலையில் திடீர்னு அவர் எனக்கு அதிமுக 2 பேரும் சமமான எதிரின்ட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? எங்கே போய் முகத்தை வைத்துக் கொள்வார் எடப்பாடி? விஜய் அப்படிலாம் சொல்ல மாட்டார்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆகவே அதில் அந்த ஆபத்தும் இருக்குது. தொண்டனும் கவலைப்படுகிறான். உங்கள் கேள்வி, தொண்டன் என்ன உணர்கிறான் 53வது ஆண்டு நிறைவு நாளில்? தொண்டன் கவலைப்படுகிறான். உண்மையான அதிமுக தொண்டனுக்கு இதெல்லாம் பிடிக்கல. இவங்க பண்ணுறது எதுவுமே பிடிக்கல. பிஜேபியோடு சேர்ந்தது பிடிக்கல. அங்கேயே பெரும் பிழை நடந்துருச்சு. அது ஜெல்லாகுமா ஆகலையான்னு தெரியல. ஆக வாய்ப்பு இருக்குது, நான் மறுக்கவில்லை. பட் தனியாக அதிமுக இருந்திருந்ததுன்னா விஜயோட சேர்ந்து தான் ஸ்வீப் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அது பிஜேபியோடு போனது ஒரு நெருக்கடி தான். அது எப்படி வேணால் போகலாம், அதையும் நான் ஒத்துக்கிறேன். அதை முழுவதும் ஒதுக்கி தள்ளவும் முடியாது. ஆனால் வந்து ஒரு பிஜேபி இல்லாத அதிமுக விஜய் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பிஜேபி உள்ள அதிமுக விஜய்க்கு சற்று குறைவு. அதில் சந்தேகமே கிடையாது. அதிமுக தொண்டன் சோர்வடைந்து போயிருக்கிறான், அதில் சந்தேகமே. சராசரி அதிமுக தொண்டன் சோர்வடைந்து போயிருக்கிறான் என்பதுதான் உண்மை. ஓகேங்க சார். சார், இன்னைக்கு அதாவது இப்போ இவ்வளோ தூரம் ஏடிஎம்கே எதிராக நம்ம இவ்வளோ தூரம் கருத்துக்கள் பதிவு பண்ணுறோம்ல, இது எல்லாத்துக்குமே வந்து தலைமை தான் காரணமா? ஏன்னா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த பார்ட்டின்றோட லெகசி அப்படியே கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ நீங்களே பதிவு பண்ணீங்க, பல இடங்களில் டெபாசிட் இழந்திருக்காங்க. தலைமை தான் பெரிய அளவில் காரணம், அதில் சந்தேகம் இல்லை. தலைமை பெரிய அளவில் காரணம். தொண்டர்களும் வந்து இது வந்து அவங்களும் வந்து காலத்துக்கு ஏற்ப மாறணும். திமுக எதிர்ப்பு என்பது களத்தில் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது. அதிமுக டெபாசிட் இழந்தாலும் ஓட்டெல்லாம் திமுக போகுமான்னு தெரியாது. அது விஜய்க்கு போகலாம், செதறலாம். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் தலைமை தாங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இவங்க வந்து ஒற்றுமை இல்லாமல் செதறி போனதோட விளைவு தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது. இது அதிமுகவுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, ஜனநாயகத்துக்கு பாதிப்பு, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். சார், இப்போ ஏடிஎம்கேவோட டவுன்ஃபால், அதாவது ஜெயலலிதா அவர்கள் இறந்த பொழுது ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கில் தான் கட்சி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அடுத்த கட்ட தலைவர்கள்கிட்ட. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேவோட டவுன்ஃபால்ன்றது எந்த இடத்துல ஆரம்பிச்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெயலலிதா சாவுக்கு மரணத்துக்கு பிறகு ஆரம்பிச்சிடுச்சு.
அந்த அம்மா டெத்துக்கு அப்புறமே அது நெல்லிக்காய் மூட்டையாக எம்ஜிஆர் செத்த பிறகு பிரிஞ்சுது, அப்புறம் சேர்ந்துது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதில் உடஞ்சது, அது பிறகு ஒன்றும் சேர முடியல. தலைமை தாங்க முடியல. தலைமை ஒரு காரணம், தலைமைதான் பிரதான காரணம், சந்தேகமே வேணாம். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கட்சி போக முடியல. அப்போ வாக்குகள் சதுரும். அந்த ஏடிஎம்கே ஓட் பேங்க் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் எங்கேயாவது போகும். அது திமுக வேணால் சொற்ப அளவில் போகலாமே வழிய 90% வந்து அது பிஜேபி இருக்காது. பிஜேபிக்கு போவோம், நாம் தமிழருக்கு போவோம், விஜய்க்கு போவோம், பொலிட்டிக்கலாக போவோம். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தான் ஜனநாயகத்துக்கு ரொம்ப 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 அவசியமானது. அந்த விதத்தில் தமிழ்நாட்டில் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஓகேங்க சார். எப்பயுமே வந்து திமுகக்கு எதிராக அதிமுக, அதிமுக எதிரான கட்சி திமுக, இந்த ஒரு பேட்டர்னில் தான் தமிழக அரசியல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அதிமுக பெரிய அளவுக்கு அடி வாங்கக்கூடிய ஒரு இடம்னா பிஜேபியோட கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அடியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள், அதாவது எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவங்க இந்த இடத்த எப்படி சார் ஹேண்டில் பண்ணாங்க? இந்த மாதிரி கூட்டணி, அதாவது பிஜேபி அவங்களுக்கு தனிப்பட்ட கவர்ச்சி இருந்தது, ஆளுமை இருந்ததுங்க. ஜெயலலிதா பிஜேபியும் ஓட விரட்டினாங்க, காங்கிரஸையும் விரட்டினாங்க, திமுகவையும் விரட்டினாங்க. அதெல்லாம் வந்து 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய தலைவர்கள் அவங்கெல்லாம். இன்றைக்கி அவங்கெல்லாம் மற்றவங்க யாரும் அதுக்கு ஈக்குவலாக வர முடியாது. 14-16 தனியாக நின்று அவங்களால ஜெயிச்சு காமிக்க முடிஞ்சது. அது போயிடுச்சு, அவ்வளோதான். அது காலத்தோட எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு இல்லை. அது அவ்வளோதான், அதோடு அது முடிஞ்சு போச்சு. இந்த திமுக எதிர்ப்பு என்பது இன்றைக்கு முன்பு இருந்ததை விட அதிகமாகவே இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். வழிநடத்த அந்த வாக்குகளை ஒன்று சேர்த்து அரசியல் ரீதியாக அதை கூர்மையாக்கி ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அதை வளர்த்தெடுக்கக்கூடிய, தலைமை தாங்கக்கூடிய சக்திகள் இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை. அந்த காரியத்தை அதிமுக தான் பண்ண முடியும். திமுக வேணான்னு முடிவு செய்யக்கூடிய ஒருத்தன் ஆட்சி மாற்றம் வந்தால் தான் அது நடக்கும்னு தெளிவாக ஒருத்தனுக்கு தெரியுதுன்னா அவன் ஏடிஎம்கே ஓட்டு போட்டால் தான் அது சாத்தியப்படும் என்பதை உணர்ந்து கொள்வான். மற்றவங்க யாருக்கு போட்டாலும் அது சாத்தியம் இல்லை. இது நல்லா தெரியும். இதுதான் 96 நடந்தது. திமுக வேணான்னு முடிவு பண்ணப்போ, ஏடிஎம்கே வேணான்னு முடிவு பண்ணப்போ சுப்பிரமணிய சாமி வாழப்பாடிலாம் எவ்வளோ கத்தின்னு கிடந்தாலும் கடைசி நேரத்தில் மூப்பனார் காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்து நரசிம்மராவ் ஜெயலலிதாவோட போனதால், கலைஞரோட போனதோட விளைவு தான் ஆட்சி மாற்றம் வந்தது. சாமானியனுக்கு அது நன்றாக தெரியும். வரும் நாட்கள் கடினமானவை. எப்படி இருந்தாலும் அதிமுகவுடைய 53வது ஆண்டு விழாவில் நான் ஒரு பத்திரிகையாளனாக, அரசியல் பார்வையாளனாக, தமிழ்நாட்டின் பிரஜையாக கவலைப்படுவது, அது ஒரு பிரதான எதிர்க்கட்சி பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மோடி எதிர்ப்பின் அந்த ஒற்றை காரணத்தை வைத்துக்கொண்டு இங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஊழல், குடும்ப அரசு, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு பெருத்த பின்னடைவை இன்று ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல, இந்த நேரத்தில், இந்த சூழலில் அதிமுக மாதிரியான ஒரு பிரதான எதிர்க்கட்சி பலவீனம் அடைவது மிக மிக ஆபத்தானது. தமிழ்நாட்டு அரசியல் ஒரு திருப்புமுனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது. ஓகே சார், லாஸ்ட் கொஸ்டின் சார். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எப்பயுமே பலருமே பதிவு பண்ணுவாங்க. கட்சியை சேர்ந்தவங்களும் சரி, வெளியாட்களும் சரி, காமனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுவாங்க. அதாவது நகரப்பகுதிகளில் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட என்ன நடந்தாலும் சரி, யார் தலைவர், யார் நிற்கிறா, இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ரெட்டலை அப்படின்ற ஒரு சின்னத்துக்கு தான் அவங்களோட ஓட்டை எப்பயுமே பதிவு பண்ணுவாங்க. அந்தளவுக்கு கண்மூடித்தனமான ஒரு ஆதரவை வந்து தமிழக மக்கள் வந்து கொடுத்துட்டு வராங்களே, அந்த ஓட்டர்ஸ் வந்து இன்னைக்கு அந்த ஓட்டர்ஸோட ஒரு மைண்ட் செட்ன்றது என்னவா இருக்கும்? இன்னைக்குமே அந்த கோர் ஏடிஎம்கே ரெட்டை இலைக்கு போடுறோம் ஓட் பேங்க் என்ன ஆகும்னு நீங்கள் கேட்குறீங்க. அது ஆன்டி டிஎம்கேவாக தான் இருக்கும். எந்த கட்டத்திலையும் அது திமுகவுக்கு போகாது, சந்தேகம் வேணாம். ஆனால் தலைமை பலவீனமாக இருக்குது அப்படின்னா அது தடுமாற்றத்துக்கு உள்ளாகலாம். திமுகவுக்கு போகாது சத்தியமாக. ஆனால் அதிமுகவிலே தங்கி இருக்குமானா அது தெரியாது. இப்போ விஜய் தனியாக போகிறாருன்னா அவர் கூட போகலாம், அல்லது பிஜேபியோட சேர்ந்ததால் அந்த ரெட்டை இலையிலேயே ஒரு சேதாரம் ஏற்பட்டிருக்கு. சார், ஆனால் அது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? இப்போ பிஜேபியுமே வந்து ஆன்டி டிஎம்கே தான் அப்படின்னு இருக்கும்போது எப்படி? இல்லை அதில் வந்து பிஜேபி ஆன்டி டிஎம்கேனாலும் பிஜேபியையும் எதிர்க்கக்கூடிய ரெட்டை இலை ஓட்டு இருக்குது. சிறுபான்மையின மக்களையும் தாண்டின ரெட்டை இலை ஓட்டு இருக்குது. சிறுபான்மையின மக்கள் குறிப்பாக வந்து பிஜேபியோட போனதை அவங்க விரும்பலை. அவங்க அப்போது விஜய்க்கு போகலாம், இல்லை திமுக கூட அவங்க ஓட்டு போடலாம். அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல். ஆகவே கோர் ரெட்டை இலை என்பது ஒருபோதும் திமுகவுக்கு போகாது. அது எங்கே போகுதுன்றது தான் கேள்வி. மறுபடியும் சொல்லுகிறேன், 53வது பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அதிமுகன்ற கட்சி வலிமையுடன் இருப்பது அவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. சம்மந்தப்பட்டவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். வரலாற்று சிறப்புமிக்க நிறையா முக்கியமான பதிவுகளுமே இதில் அடங்கியிருக்கு. நிறையா விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க. நேரம் வந்ததுக்கு நன்றி. அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions.
Rewrite your limits. Sign up now.